ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள். ஈரான் அமெரிக்க போர் பேச்சுவார்த்தை நிறுத்தம், பேச்சுவார்த்தை தோல்வி, அந்த விமானங்கள்ல இறந்து போன குழந்தைகளை வைத்துட்டு வந்தது போன்ற பல்வேறு விஷயங்களை குறித்து கடந்த நேர்காணல ரொம்ப விரிவாகவே பேசணும். ஆனா ட்ரம்ப் திருப்பி ஈரான் துறைமுகங்களை நான் அடிச்சு நொறுக்குவோம், ஹார்மோஸ் நீரிணையை நான் மூட வச்சிருவேன், என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அதை கொண்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ட்ரம்ப் தொடர்ச்சியா செய்யறாரு. என்ன ஹார்மோஸ் நீரிணையை வச்சு என்னென்ன பண்ண போறாங்க, ஈரான் என்ன மாதிரி இதை எதிர்கொள்ளும், இதை எப்படி பாக்குறது? அதாவது இந்த நீரிணையை நாங்க மூட போறோம்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சொல்லிட்டு அவர் என்ன நடவடிக்கை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டா, ஈரானுடைய துறைமுகத்திலிருந்து எந்தெந்த கப்பல்கள் வெளியே வருகிறதோ அது எல்லாத்தையுமே நாங்க திருப்பி அனுப்புவோம் அல்லது தாக்குவோம். திருப்பி அனுப்புவாங்களா, அட்வைஸ் பண்ணி திருப்பி அனுப்புவோம். மீறினார்கள் என்றால் அதை தாக்குவோம் என்று தான் அமெரிக்கா அறிவிச்சிருக்கிறாங்க. முதல்ல விஷயம். இப்ப ஈரானுக்கு எதிராகத்தான் இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொன்னா, ஈரான் துறைமுகத்தின் மீது போய் தாக்குதல் நடத்தணும், ஈரானோடு சண்டைக்கு போகணும். ஈரான்ல பொருள் வாங்கிட்டு வர்றவன தாக்குவோம்னு சொன்னா, இவர் அறிவித்திருக்கிறது உலக நாடுகளுக்கு எதிரான ஒரு யுத்தம் தான் இது. ஈரானுக்கு எதிரானது இல்லை. ஈரானுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஈரான்ட்ட இருந்து சரக்கு வாங்கிட்டு வரக்கூடிய கப்பல்களை நாங்க என்ன செய்வோம், மறிப்போம், தடுப்போம்னு முதல்ல சொல்றார். அப்ப இந்த இந்த விஷயம் சர்வதேச நாடுகள் எல்லாருக்கும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. ரெண்டாவது இது பிராக்டிக்கலா சாத்தியமாகாது. ஏன்னு கேட்டா, இந்த மாதிரி மிரட்டலுக்கு சின்ன நாடுகள் பயப்படுவாங்க, அல்லது தனியார் நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, கப்பல் தொழில் பண்ணக்கூடியவங்க, அவங்க பயப்படுவாங்க. ஒரு சைனாவோ ரஷ்யாவோ பயப்படுமா? பயப்படாது. இப்போ சைனா என்ன செய்யறாங்கன்னா, நேற்று ஈரான்ல இருந்து சரக்கு ஏற்றிக்கிட்டு அதே ஹுர்முஸ் வழியாக சாதாரண வர்றாங்க. இவங்க ஹுர்முஸ்லையும் இந்த கப்பல் போய் நிக்கல. முற்றுகை என்று சொன்னா ஈரானை சுத்தி போய் வளைச்சா தான் அதுக்கு ஒரு முற்றுகைன்னு சொல்லுவோம். இவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்ட, அமெரிக்கா ஒரு 2-3 கப்பல்களை அந்த ஹுர்முஸ்ல இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சர்வதேச கடல் எல்லை அது. அதுல இருந்து யாரும் தாக்க மாட்டாங்க, எல்லாருக்கும் பொது. அப்ப சர்வதேச கடல் எல்லையில தான் இவங்க சில 3 கப்பல்களை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. மீதி உள்ள 12 கப்பல் எங்க இருக்குன்னு கேட்டா, ஈரான்ல இருந்து 500 கிலோமீட்டர் தொலைவுல இந்து மகா சமுத்திரத்துல கொண்டே நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அதாவது இங்க கடந்து வரும்போது தாக்குறதுக்காக வேண்டி 500 கிலோமீட்டருக்கு அப்பால கப்பலை நிப்பாட்டி, இந்த ஆபிரகாம் லிங்கன் அடிச்சாங்கல்ல, அதை ரிப்பேர் பண்ணி அதை கூட கொண்டு வந்திருக்காங்க. அடிச்சு தாக்குனதை கொண்டு ஆபிரகாம் கப்பலை ரெடி பண்ணிட்டாங்க. ஆபிரகாம் கப்பலை ரெடி பண்ணிட்டாங்க, திருப்பி ரெடி பண்ணிட்டு கொண்டு இந்த 15 கப்பல் அது ஒரு கப்பல் இந்து மகா சமுத்திரத்தில் நிப்பாட்டி இருக்கிறாங்க. அப்ப இந்து மகா சமுத்திரத்தில் நிப்பாட்டின எதுக்குன்னு கேட்டா, ஈரான் தாக்க முடியாது. அவங்க எல்லைக்குள்ள வந்தாதான் தாக்க முடியும். அது பொதுவான கடல் ஏரியா, யாருக்கு வேண்டாலும் போகலாம்ங்கிற ஒரு ஏரியால கூட நிப்பாட்டிக்கிட்டாங்க. அப்ப இவர்கள் முற்றுகைன்னு சொல்லக்கூடியவர்கள் நிஜமாக ஈரானோட அவங்க சண்டை போட நினைத்தார்கள் என்று சொன்னால், ஈரானுக்கு சொந்தமான கடல் எல்லைக்குள்ள அவங்க போகணும். போனதை அவங்க தாக்குவாங்க. ஈரானுக்கு சொந்தமான கடல் எல்லைக்கு போகாம, ஈரானுடைய கடல் எல்லையில இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவுல உள்ள அந்த கடற்பரப்புல கப்பலை நிப்பாட்டி வச்சு நாங்க கண்காணிச்சுட்டு இருப்போம், போற வார கப்பலை கண்காணிக்கிறதுக்கு நிப்பாட்டி இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப இதை ஈரான் தாக்காதுல. ஈரான் எப்ப தாக்க முடியும்னு கேட்டா, அவங்களுக்குன்னு உள்ள கடல் எல்லைன்னு ஒண்ணு இருக்குது. அந்த கடல் பார்டர்ல துறைமுகத்தில் நெருங்கி போகணும், அல்லது ஒரு 40 கிலோமீட்டர் வரைக்கும் அவங்களுடைய எல்லை கடல்ல வரும். அந்த தொலைல நெருங்கினாங்கன்னு சொன்னாதான் ஈரான் எதுக்கு எங்க எல்லையில வந்தேன்னு கேட்க முடியும். இது யாரும் போகலாங்கிற இடம். இவங்க அமெரிக்கா நிப்பாட்டி இருக்கிற கடற்பரப்பு இருக்குத, எந்த நாட்டு கப்பல் வேண்டாலும் போய் அங்க நிப்பாட்டிக்கிறலாம், போகலாம் வரலாம்னு சொல்லி அனைவருக்குமான சர்வதேச கடல் எல்லையில உள்ள பகுதி. கடல் எல்லையில தான் அந்த ஈரான்ல இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவுல 3 கப்பல் நிப்பாட்டி இருக்கிறாங்க. இதான் முற்றுகை. அதுக்கு பேர் முற்றுகைன்னு சொல்றாங்க. 50 கிலோமீட்டர்ல மீதி உள்ள கப்பல் 12 பெரிய கப்பல் எங்க இருக்குன்னு கேட்டா 500 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்குது. அப்ப இது ஒரு ஸ்டண்ட் அடிக்கிறாங்களே தவிர எந்த ஒரு தாக்குதல் நடத்துவதற்கோ அது இல்ல, உலகத்துல காட்டுறாங்க நாங்க தான் பெரிய சக்தி, கடலையே மூடிட்டோம்னு சொல்வதற்கு தானே தவிர இது. அது போக நேற்று வரைக்கும் கூட 15 கப்பல்கள் வெளியேறிச்சு. இதே ஈரானுடைய சரக்கை ஏற்றிக்கொண்டு இதே ஹுர்முஸ் வழியாகவே 15 கப்பல்கள் வெளியே வந்து விட்டது. அவங்க நாடுகளுக்கு போய் கொண்டிருக்கிறது. இவங்க ஒண்ணுமே செய்யல அமெரிக்கா. ஏன்னு கேட்டா, போன கப்பல் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சொந்தமான கப்பல்கள்.
சீனாக்காரங்க சரக்கு ஏற்றிட்டு போது சீனாக்காரன் அடிக்க முடியுமா? சீனாவுடைய கப்பல் வந்து துறைமுகத்திலிருந்து ஈரான்லேருந்து சரக்கை ஏற்றி கொண்டு போனால் அதை போய் ஈரான் வந்து சீனாவுடைய கப்பலை தாக்கினார்கள். ஏன்னா சண்டை ஈரானுக்கு அமெரிக்காவுக்கும் ஆயிரும். அதனால என்ன ஆமா. செய்யறாங்க, பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சின்ன ம், ம், வியாபாரிகள் வர்த்தகமா செய்யறாங்கல்ல, கப்பலை வியாபாரமா பண்றாங்கல்ல, ம். அந்த மாதிரியான நிறுவனங்கள் வந்து போகாம பயந்துகிட்டு நிக்கிறாங்க. மன ரீதியான ஒரு பயத்தினால் என்ன செய்யறாங்க, போனா தாக்குவாங்க என்ற காரணத்தினால் சில கப்பல்கள், அதாவது தனியாருக்கு சொந்தமான வியாபார அடிப்படையில் இயங்குறவன் வந்து லாப நஷ்டத்தை பார்ப்பான். இவன் இல்ல, சும்மா ஹவுதிகள் எச்சரிச்சா கூட போக மாட்டான். தங்களுடைய கப்பலை இல்ல, ஹவுதிகள் ஈரானுக்கு சப்போர்ட்டா தானே இருப்பாங்க. ஹவுதிகள் சப்போர்ட்டா இருக்கிறாங்க. இல்ல, எந்த ஒரு நாடாவது இந்த கப்பலை தாக்குவோம்னு அறிவிச்சான்னு சொன்னா வியாபாரி என்ன செய்வான், அவன் வந்து எதிர்த்துலாம் நிக்க மாட்டான். நம்ம கப்பலை காப்பாத்திக்கிறோம்னு சொல்லி ஓரமா ஒதுங்கிக்கிறோம், ரிட்டர்ன் ஆகி போயிடுவான். அந்த மாதிரி சில கப்பல்கள் வந்து ரிட்டர்ன் ஆகி போயிட்டாங்க. அதாவது வியாபார அடிப்படையில் தனியாருக்கு சொந்தமான கப்பல்கள் வரல. ஆனால் நாடுகளுக்கு சொந்தமான கப்பல்லாம் வந்துகிட்டே இருக்குது. நாடுகளுக்கு சொந்தமான கப்பல்களை வந்து தடுத்தான் என்று சொன்னால் அந்த நாட்டோட சண்டை பிடிக்கிற மாதிரி வந்துருங்கிறதுனால அவன் தடுக்கவே இல்லை. ஆனா படம் காட்டுறான், உலகத்துக்கு என்ன செய்யறான், அந்த ஈரானை முற்றுகையிட்டுட்டோம். அவன் கேட்கறான், ஈரானை முற்றுகையிடுவதா இருந்தா கிட்டவா, மூழ்கடிச்சிருவோங்கிறாங்க. எங்களுடைய கடல் எல்லைக்குள்ள நீ வருவாயானால் உன்னுடைய எல்லா கப்பலையும் மூழ்கடிப்போங்கிறாங்க. நம்ம கடல் எல்லைக்கு வராம தூரத்துல இருந்துகிட்டு மிரட்டினான்னு சொன்னா நம்ம தாக்க முடியாதுல்ல. அது கேள்வி வந்துடும், நீ எதுக்கு உங்க கடலுக்கு வந்தானாம, அனைவருக்குமான கடல்லான்னு நிக்கிறான். அந்த மாதிரி ஒரு சேஃப்டியான இடத்துல நின்று கொண்டு இதை சொல்றாங்களே தவிர இவங்க வந்து எந்த ஒரு கப்பலையும் இது வரைக்கும் தாக்கவே கிடையாது. இது வரைக்கும் முற்றுகையிட்டோங்கிறாங்க. இது வரைக்கும் கப்பல் போய்கிட்டே இருக்கிறது. எந்த கப்பல் போகிறது, நாடுகளுக்கு சொந்தமான கப்பல்லாம் போய்கிட்டே இருக்கிறது. நாடுகளுக்கு உள்ள ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் ஈரான் துறைமுகத்தில இருந்து எண்ணெய் ஏற்றிக்கொண்டு இன்னும் பல பொருட்களை ஏற்றிக்கொண்டு வந்து துறைமுகத்திலிருந்து போகிறது, ஈரான் துறைமுகத்துக்கு வரவும் செய்கிறது. வர்ற கப்பலையும் இவங்க தடுக்கல, பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர அதை போய் தடுக்கவோ தாக்கவோ செய்யல. அப்ப இந்த தடுக்குதல் தாக்குதல்ங்கிற இந்த அறிவிப்பு வந்து ஒரு மிரட்டலுக்கு சொல்லுவாங்கல்ல, வெத்து மிரட்டல். அந்த வெத்து மிரட்டலுக்காக வேண்டி மீடியாவில் அதை பத்தி பேசுவாங்கல்ல, அமெரிக்கா முற்றுகையிட்டது, இதோ தாக்க போகிறது, சுத்தி வளைத்தது அப்படின்னு பில்டப் கொடுத்து போடுவாங்கல்ல, அதுக்காகத்தான் இதை அறிவிச்சிருக்காங்க என்பது விளைவிக்கணும். அதனால இந்த முற்றுகை என்பது வந்து சாத்தியமே கிடையாது. நீ உனக்கு ஈரான் மேல நீ முற்றுகையிடுவதாக இருந்தால் ஈரான் துறைமுகத்து கிட்ட போ, அதை முற்றுகையிடு. ஈரானுடைய துறைமுகத்தை முற்றுகையிட்டாயானால் அவன் அவன் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கிறது பார்த்துக்கலாம். அவன் கிட்டையே போகாம ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்பால் உன்னை அடிப்பேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஆளை அடிக்கிறாங்கிறான், அவன் 100 கிலோமீட்டர் அப்பால் நிற்கிறான், உன்னை அடிப்பேன்னா அவன் பயப்படுவானா? அப்ப அவன் என்ன செய்யறாங்கன்னா, இது வந்து ஹுர்முஸ் நீரிணை என்பது வந்து அது வந்து முகநூல் கிடையாது முடக்கிறதுக்குன்னு அவங்க கிண்டல் அடிச்சிருக்கான் ஈரான். ஹுர்முஸ் முடக்குறாங்க, ஹுர்முஸ் நீரிணை என்பது பேஸ்புக்கா முடக்கிறதுக்கு, இது எப்படி முடக்குவ பார்ப்போம் அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்கான் ஈரான்ல. அதனால வந்து இந்த இந்த விஷயத்துல இவங்க தோல்விதான் அடைகிறாங்க. தோல்வி அடைஞ்சதுக்கு என்னன்னு கேட்டா, இப்ப இன்னைக்கு பேசியிருக்காரு ட்ரம்ப். என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்னொரு 48 மணி நேரத்துல ஒரு நல்ல செய்தி வரும். என்ன நல்ல செய்தி வரும்னு கேட்டா, பாகிஸ்தான் மூலமாக முயற்சி நடக்குது, மறுபடியும் சமாதானத்துக்கு போறாங்க. அதாவது நம்ம இந்த ஸ்டண்ட பண்ணிக்கிட்ட மறுபடி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணி ஜெனீவாவில் வச்சு பேச மாட்டோம், பாகிஸ்தான்ல வச்சு பேசுவோம். அதாவது ஐக்கிய நாடு சபையை நம்ப மாட்டோங்கிறாரு. ஜெனீவாவில் எந்த பேச்சும் கிடையாது, பாகிஸ்தானை வைத்து நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம், மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும்டா என்ன அர்த்தம்? அப்ப இந்த முற்றுகையெல்லாம் விலகிட்டு நாங்க திரும்பி போயிடுறோம், பழையபடி பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் மூலமாக பேச்சுவார்த்தை நடக்குதுங்கிறத பகிரங்கமா இன்னைக்கு சொல்றாரு. ஒரு நேரத்துக்கு பேச்சுவார்த்தை கிடையாதுங்கிறாரு, ஒரு நேரத்துக்கு முற்றாக அழிச்சிருவேங்கிறாரு, ஒரு நேரத்துக்கு வந்து நல்ல செய்தி வரப்போகுதுங்கிறாரு. அப்ப அதனால வந்து ஒரு ஒரு பைத்தியம் முடிச்சுதான் இருக்கிறார், நல்லா விளங்குறது. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் தான் அவருடைய பேச்சுக்கள்லாம் இருக்கிறது. அதனால இந்த இந்த முற்றுகை என்பதுல வந்து முழு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கப்பல் போயிட்டே இருக்குது. சில கப்பல் போகாம இருக்குதானா, போகாம இருக்கிறது. அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா தனியார்கள். அவங்க வந்து பயப்படக்கூடியவர்கள். வர்த்தகமா நடத்தக்கூடிய கப்பல்கள் வந்து பயப்படுவாங்க. யாரு முற்றுகைன்னு அறிவிச்சாலும் பயப்படுவாங்க. அந்த மாதிரியானதை நிப்பாட்டி வைத்துக் கொண்டு மோதுறது சக்தி வாய்ந்த அரசாங்கத்திட்ட மோத மாட்டேங்கிறாரு. சாதாரண வியாபாரிகள்ட்ட தான் எச்சரிக்கை பண்றாரு. மிரட்டலாம் யாருக்கு உதவும்னு சொன்னா, சின்ன சின்ன வர்த்தகத்துக்கு வாடகைக்கு போடுறாங்கல்ல கப்பல், அவங்க என்ன செய்வாங்கன்னா, இது அமெரிக்கா தாக்குவாங்கிறான், நம்ம எதுக்கு அந்த பக்கம் தேவையில்லாம வம்பு உலக போகணும், நம்ம பாட்டுக்கு நம்ம இடத்துல நின்றுக்குருவோம் அல்லது வந்த வழியை திரும்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில சில பேர் போகாம இருந்தாங்களே தவிர, அமெரிக்கா தாக்கி தடுத்து அழித்து எந்த ஒன்றும் நடக்கவே இல்லை. எந்த ஒரு கப்பலையும் அமெரிக்கா தாக்கவில்லை, தடுக்கவில்லை, அழிக்கவில்லை, சண்டை நடக்கவில்லை. ஆனா கப்பல் போயிட்டே இருக்கிறது.
வலிமை மிக்கவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். வலிமை மிக்க அரசாங்கத்துக்கு சொந்தமான கப்பல்கள்லாம் போய் கொண்டிருக்கிறது. அவங்களோட மோதுவதற்கு தயாரா இல்ல. மோதுனா அந்த நாட்டோட சண்டை வந்துரும்னு பயப்படுறாரு இப்ப. ஈரான முற்றுகையிட போய் சைனாவோட சண்டை போடுற மாதிரி வந்துரும், அது ரஷ்யாவோட சண்டை போடுற மாதிரி வந்துரும், பேசாம விட்டுருங்க, கப்பலை விட்டுருங்கன்றாரு. அப்ப கப்பல் போய்கொண்டே இருக்கிறது. ஈரானுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வரல. சின்ன சின்ன வர்த்தக கப்பல்கள் மட்டும் நிப்பாட்டப்பட்டிருக்கு. அது வந்து யார் மிரட்டினாலும் செய்வாங்க. அது அமெரிக்காவுடைய வல்லாண்மைக்கு கிடைச்ச வெற்றி கிடையாது. யாரு மிரட்டு எந்த ஒரு குழு எச்சரிக்கை பண்ணா கூட பயப்படுவாங்க. அந்த ஒரு இதை வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்துறாங்க. இதான் யதார்த்தமான நிலைமை. இப்ப மறுபடி பேச்சுவார்த்தைக்கு இவர் இறங்குறாரு. அவர் வரையே இல்ல, அவருக்கு சண்டையும் போட முடியல, சண்டை போடுறதுக்கு சக்தி இல்ல. இந்த போர் நிறுத்தம் 14 நாள் போட்டார்ல, அது இன்னைக்கு நீடிக்கிறது. அந்த ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சாலும் அந்த 14 நாட்கள் ஒரு தடை, போர் நிறுத்தம் அறிவிச்சாங்கல்ல, அதை கடைப்பிடிக்கிறாங்க. எந்த ஒரு தாக்குதல் நடத்தல அமெரிக்கா. அதை எந்த தாக்குதல் நடத்தாம இந்த முற்றுகை என்று போட்டு அறிவித்து, முற்றுகை போட்டது அதுக்கு தான். தாக்குதல் நடத்தினா போர் நிறுத்தத்துக்கு மாற்றமா போயிரும்ல. அதனால நாங்க ஈரானுடைய அந்த பொருளாதாரத்தை வளத்தை நாங்க வந்து தடுக்கிறோம், அதுக்கு அதனுடைய வருமானத்தை குறைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த கப்பல்களை தடுப்போங்கிறாங்க. அது வந்து ஈரானுக்கு எதிரான கருத்து கிடையாது, உலக நாடுகளுக்கு எதிரான கருத்து. அது போக இந்த முற்றுகைக்கு கூட அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒவ்வொரு நாட்டையா கூப்பிடுறாரு. நம்ம போய் முற்றுகையிடுவோம் ஈரானை வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் பொழுது கூப்பிட்டாரு. இது ஐரோப்பிய நாடுகளை கூப்பிடுறாரு. மாட்டேன்ட்டாங்க, யாருமே மாட்டேன்ட்டாங்க. ஒருத்தர் வரும்போது உன் பிரச்சனை, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இது இந்த சரியான முறை கிடையாது, இந்த உனக்கு ஈரானுக்கு உள்ள பிரச்சனை என்று கேட்டா அது டேபிள்ல வச்சு பேச வேண்டிய விஷயமே தவிர சண்டை செய்யற விஷயம் கிடையாதுன்னு சொல்லி எல்லா நாடுகளுமே என்ன செஞ்சிட்டாங்கன்னா வான் பண்ணிட்டாங்க. ஒருத்தரும் சப்போர்ட் இல்ல, தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கிறார். அதனால எப்படி இதை ரிவர்ஸ் ஆகுறதுங்கிறதுக்கு இந்த முற்றுகை அறிவிச்சிட்டார்ல, ரிவர்ஸ் ஆகுறதுக்கு ஏதாவது ஒண்ணு வரணும்ல, அதுக்குதான் மறுபடியும் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறாரு. பாகிஸ்தான் பேச்சுவார்த்தையை மறுபடியும் துவங்குற காரணத்தினால் நாங்க இந்த முற்றுகையை வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படி ரிவர்ஸா கொண்டு போயிருவாங்க. ஆக இந்த கடல்ல இந்த கப்பலை வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுறாங்களே தவிர ஒண்ணுமே சாதிச்சதாக இல்ல. ஆபிரகாம் லிங்கனை கொண்டும் ஒன்னும் சாதிக்க முடியல, அந்த போர்ட்டுங்கிற கப்பலை வச்சு ஒன்னும் சாதிக்க முடியல. இன்னும் பல கப்பல்களை கொண்டு வர்றாங்க, எல்லாத்தையும் அடிச்சு தகர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த முற்றுகை அந்த மாதிரி தான் போய் முடியும். முற்றுகை வந்து அவங்க ஈரான முற்றுகையிடவே இல்லை. ஈரானுக்கு 50 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு 3 கப்பலையும் 500 கிலோமீட்டருக்கு அப்பால ஒரு 12 கப்பலை நிப்பாட்டி வைத்துக் கொண்டு நாங்க முற்றுகை 500 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்து அந்த கடல் தான் எத்தனை பேர் கண்காணிக்க ஒரு மனுஷனுக்கு 500 கிலோமீட்டருக்கு அப்பால ஒருத்தர் நிப்பாட்டிக்கிட்டு 300 கிலோமீட்டருக்கு அப்பால போற கப்பலை என்ன செய்வான்? தடுப்பான்? தடுக்கவே இயலாது. அவன் அவ்வளவு தூரத்தில் போய் நின்று கொண்டு நாங்க தடுப்போம் அப்படின்னு சொல்றான். இது ஒரு கோமாளித்தனமா தான் என்ன செய்யறாங்க சர்வதேச நாடுகள்லாம் கருதி கொண்டிருக்கிறார்கள். அதனால இது படு தோல்வி அவருக்கு. இப்ப அமெரிக்காவுக்கு ஆதரவா எந்த நாடுதான் இருக்கு? ஐரோப்பிய நாடுகள் இல்ல, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் இருக்காது, கொரியா கண்டிப்பா இருக்காது, ஈராக்ல இருந்த நேட்டோ படைகளும் போயிருச்சு. இப்ப யாருதான் இருக்கா அமெரிக்காவுக்கு இப்ப சப்போர்ட்டா? அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா உள்ள நாடுகள்னு ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா எப்பவும் சப்போர்ட்டா இருக்கும், அவங்களும் மாட்டேன்ட்டாங்க. அதே மாதிரி தென் கொரியா வந்து சப்போர்ட்டா இருக்கும். ஆமா, அது அவங்க நாடு. அவங்களும் இப்ப இதுக்கு சப்போர்ட்டா இல்லைன்ட்டாங்க, இந்த விஷயத்துக்கு சப்போர்ட்டா இல்லைன்ட்டாங்க, அவங்களும் இல்லாம போயிடுச்சு. சைனா சப்போர்ட் பண்ணுவாங்க அமெரிக்காவுக்கு, சைனாவும் இல்லை. நேட்டோ சப்போர்ட் பண்ணுவாங்க, நேட்டோட எந்த நாடுமே கிடையாது. ஸ்பெயின்லாம் கடுமையா எதிராக நிக்கிறது, ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் கடுமையா எதிராக நிக்கிறது. கனடா எப்பவுமே அவங்களுக்கு நெருக்கமா இருப்பாங்க, கனடாவும் எதிர்க்கிறாங்க. அப்ப இவருக்கு சப்போர்ட்டாக உலக நாடுகள்ல இஸ்ரேலை தவிர யாருமே கிடையாது. அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக ஒரு நாடு கூட கிடையாது. ஒரு காலத்துல ஈரானுக்கு சப்போர்ட்டா ஒரு நாடும் இல்லைன்னு நிலைமை இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக எந்த நாடுமே இல்ல அப்படிங்கிற அளவுல அனைத்தையும் பகைச்சுக்கிட்டாரு. எந்த ஈரான் மட்டும்னால இல்ல, அவர் ஆரம்பத்துல இருந்து காட்டின அதிரடியான அந்த அதை ஆக்கிரமிப்பேன், கனடாவை அமெரிக்காவோட சேர்த்துருவேன், அந்த தீவை சேர்ப்பேன், இந்த தீவை சேர்ப்பேன், ஐரோப்பிய நாடுகளுக்கு இவர் மிரட்டல் விட்டுக்கிட்டு இருந்தார்ல, அப்போ இங்க முடிவு பண்ணிட்டாங்க இவனை எப்படியா காலி பண்ணணும்னு. சந்தர்ப்பத்துக்கு காத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இவனை பகைச்சுக்கிட்டு போனோம்னு சொன்னா இதோட ஒரு வலுவான ஒரு சக்தி இருக்கணும் அப்படின்னு அவங்க எல்லா ஐரோப்பிய நாடுகளும் காத்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர, இவர் என்னைக்கு ஆட்சி பொறுப்பை ஏற்றார் அன்னையில இருந்து விட்ட மிரட்டல்கள் இருக்குல்ல, எல்லா மிரட்டலுமே ஐரோப்பிய நாட்டுக்கு தான் மிரட்டல் விட்டாரு. ஐரோப்பிய நாடுகள் தான் வரிகள் போட்டாரு, ஐரோப்பிய நாடுகள் தான் கடுமையா திட்டுனாரு. அப்ப அந்த மாதிரிலாம் செஞ்சு வெறுப்புல தான் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா வெறுப்புல இருந்தாலும் இவன் தான் ஒரு பெரிய சக்தியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை டிக்ளேர் பண்ணாம இருந்தாங்க. இப்ப ஈரான் பதிலடி கொடுத்து அடிச்ச உடனே இவனை பகைச்சுக்கிட்டாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈரானோட சேர்ந்துக்கிறலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மனநிலை மாற்றம் ஏற்பட்டு தான் எல்லா நாடுகளுமே இப்போ வந்து என்ன ஸ்பெயின்ல வந்து நேரடியாக தூதர் நியமிச்சுட்டாங்க.
இத்தாலி எல்லாம் முழுக்க முழுக்க அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தவங்க. இத்தாலியில கடுமையான எதிர்ப்புகள்லாம் வந்து அந்த இத்தாலி பிரதமர் ஒரு பொம்பளை தான் பிரதமரா இருக்கிறாங்க. அவங்க கடுமையா என்ன செய்யறாங்க? கடும் எச்சரிக்கையை விடுறாங்க. இஸ்ரேலுக்கு விட்டுருக்காங்க, அதுக்கு விட்டுருக்காங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப இந்த போப்பாண்டவரை வேற இப்ப அட்டாக் பண்ணிட்டாரு இவரு. ஆமா 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 போப்பாண்டவர் அட்டாக் பண்ணிட்டாரு. என்னதான் இருந்தாலும் உலக கத்தோலிக்கர்களுக்கு ஒரு தலைவர், கத்தோலிகளுக்கு ஒரு மத தலைவர் இருக்கிறார். மத தலைவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை கொடுக்கணும். அவர் என்ன சொன்னார்னு கேட்டா, இந்த போர்ல வந்து அமெரிக்கா வெற்றி அடைவதற்கு எல்லாரும் இயேசு விட்ட பிரார்த்தனை பண்ணுங்கன்றாரு ட்ரம்ப் சொன்னாரு. அதுக்கு போப்பாண்டவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, இந்த மாதிரி விஷயத்துக்கு நீ இயேசுவை இழுக்காத, கர்த்தர் இதுக்கெல்லாம் துணை செய்ய மாட்டாரு, நீ வந்து அநியாயமா போற செஞ்சுக்கிட்டு கர்த்தர்ட்ட பிரார்த்தனை பண்றேன்னு கேட்டா, அது மாதிரி கடுமையா எச்சரிக்கை பண்ணிட்டாரு. அந்த கடுப்புல நீ போப்புக்க தகுதி இல்லாத ஒரு ஆளு, நான் நினைச்சேன்டா உன்னை நீக்கிருவேன், உன்னை கூட மாத்திருவேன் அப்படின்னு சொல்லி போப்பாண்டவரை கடுமையா அப்படி திட்டின உடனே, அப்ப உலக கிறிஸ்தவர்கள்லாம் இத்தாலிக்கெல்லாம் கடும் கோவம் தான். ஏன்னா இத்தாலி கண்ட்ரோல்ல தான் அவன் போப்பு இருப்பாரு. இந்த வாட்டிகன் இருக்குல்ல, வாட்டிகன்ங்கிறது அந்த இத்தாலியில இருந்து ஒதுக்கி கொடுத்த ஒரு பகுதி தான். தனி நாடாக இருந்தாலும் ரோம்ல தான் அது இருக்குது, இத்தாலியில தான் இருக்குது. அவங்களுடைய செலவு எல்லாத்தையுமே இத்தாலி தான் பாத்துக்கிடுவாங்க. அப்ப போப்பாண்டவரை எதிர்த்த உடனே என்ன ஆகுதுன்றா, இத்தாலிக்கு கடுமையான கோபம். அவங்களும் கடுமையான முறையில எதிர்வினை ஆற்றிருக்காங்க. நீங்க போப்ப எப்படி நீ வந்து இந்த மாதிரி சொல்ல போச்சு, அவரான மதத்துக்கு அவர் அரசியல்வாதி கிடையாது, அவர் ஒரு மத தலைவர், அவர் இந்த மாதிரி இழிவாக்கி உன்னை நீக்கி எல்லாத்தையும் நீக்கிடுவேன் பாரு, நான் நினைச்சேன்னா மோடியை நீக்குவேன், நினைச்சேன்னா நவாஸ் நீக்குவேன் பாரு, அந்த மாதிரி போப்பை நீக்கிடுவேன்ட்டாரு. நீ போப்பா நீ இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப அதுல வேற கடுமையான எதிர்ப்பாயிடுச்சு. அது பத்தாது என்ன செய்யறாரு, போப்பாண்டவர் ஈரான் ஆதரவு தான். போப்பாண்டவர் ஈரான் ஆதரவு. ஆமா, ஈரான் ஆதரவு. இந்த அவர் ஈரான் ஆதரவுங்கிறத விட போர் வேணாங்கிறவர். அவர் என்ன செய்யறாரு, எதுக்கு போர், எதுக்கு பேச, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கு எதுக்கு போர் செய்யற அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் காசா விஷயத்திலே ஒரு தெளிவா சொன்னாரு. சொன்னாரு, சண்டை மூலமா தீர்வு செய்வதை நாங்க ஒத்துக்கிற மாட்டோம் அப்படிங்கிற அவருடைய ஒரே நிலைப்பாடா இருக்குது. ஈரானுக்கு சப்போர்ட்னு கூட கிடையாது. ஈரான் போய் அநியாயமா ஒரு சண்டைக்கு போனாலும் எதிர்ப்பார் அவர். சண்டை எதுக்கு, தேவையில்லாம சண்டை எதுக்கு பண்றீங்க, ரத்தம் எதுக்கு சிந்துறீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் போப்பை எதிர்த்ததன் மூலமாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய எதிர்ப்பையும் சமாளிச்சுக்கிட்டார். அந்த நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்லாம் இருப்பாங்கல்ல, என்னடா நம்ம மத குருவா கருதுறோம், அவரை போய் அரசியல்வாதி மாதிரி திட்டுறான்னு சொல்லி கடும் கோபம். அது பத்தான் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இன்னொரு அவருடைய ட்விட்டர்ல ஒரு இது மாதிரி ஏஐல ஒரு இது தயார் பண்ணி ஒரு படம் ஒன்று வெளியிடுறாரு ட்ரம்ப். என்ன படம்னு சொன்னா, அவரை வந்து இயேசு மாதிரி சித்தரித்து, இயேசுநாதர் மாதிரி, ட்ரம்ப் வந்து இயேசுநாதர் மாதிரி இருந்து அவர் தான் நாட்டை காக்க வந்த ரட்சகருங்கிற மாதிரி காட்டக்கூடிய ஒரு படத்தை வந்து ஏஐ மூலமா ரெடி பண்ணி இயேசுடைய கெட்டப்புல அவரை உட்கார வச்சு என்ன செய்யற படத்தை போட்டு விட்டாரு. அதுக்கு கடுமையான நீன்ற இயேசுவோட நீ இப்படி உன்னை கம்பேர் பண்ணுவ, நீ எப்படி இயேசுவாக இருக்க முடியும்னு சொல்லி கடும் எதிர்ப்பு கிறிஸ்துவ சமயங்கள்ல இருந்து வந்திருக்கிறது, எதிர்கட்சிகள்ல வந்திருக்கிறது. அவருடைய இன்னும் சொல்ல போனா ஈரான் இதில் லேச விடல. ஈரான் என்ன செய்யறாருன்னா, இயேசு எங்களுக்கு இறை தூதரை நாங்க மதிக்கிறோம், நீ எப்படி இயேசுவை கவலைப்படுத்த, இவனுக்கு கொளுத்தி போடுறான் ஈரான் காரணம். அப்ப நீ இயேசுவோட உன்னை கம்பேர் பண்ண ஒத்துக்கிற முடியாது, இயேசுலாம் மதிக்கப்பட வேண்டிய ஒரு நல்ல மனிதர், அவர் மாதிரி உன்னை போட்டதை நான் கண்டிக்கிறோம்னு உலகம் பூரா கடுமையான எதிர்ப்பு வந்த உடனே நேத்து நினைஞ்சிட்டாருன்னா அந்த பதிவை இப்பதான் நீக்கியிருக்காரு. அந்த ட்விட்டர்ல போட்ட படத்தை நீக்கிட்டாரு. இப்ப நீக்கிட்டு சரி விளக்கம் சொல்றாரு, நான் வந்து இயேசுவா போடல, ஒரு டாக்டர் மருத்துவராக நான் அது மாதிரி சித்தரிச்சேன், அது தப்பா விளங்கிட்டாங்கன்னு ஒரு வியாக்கியானம். ஒரு டாக்டரா, உலகத்துக்குலாம் சிகிச்சை பண்ண வந்த டாக்டரு, அப்படிதான் அந்த கருத்தை சொல்ல வந்தேன், அது தவறா புரிந்து கொள்ளப்பட்டுச்சுன்னு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இவருடைய பேச்சினால அவருடைய மதத்தவர்கள்லாம் வெறுக்கிறாங்க, அவருடைய கொள்கையில் உள்ளவங்க எல்லாம் வெறுக்கிறாங்க, அவருடைய நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் வெறுக்கிறாங்க, கூட நட்போட இருந்த நாடுகள்லாம் வெறுக்கிறாங்க. அமெரிக்காவுக்கு ஒரு நட்போட ஒரு நாடுன்னு சொன்னா பயந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவை தவிர எதுவும் கிடையாது உலகத்துல. இந்தியா ஒண்ணுதான் என்ன செய்யுது, ட்ரம்ப் சொன்ன நீட் இடத்துல கையெழுத்து போடக்கூடியதாக பயந்து நடக்கூடிய ஒரு உலகத்துல மகா கோழை பிரதமர் இருக்கிற நாடு இந்தியா தான். இவர் ஒரு ஆள் தான் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாருன்னு காட்ட முடியுமே தவிர, உலகத்துல எந்த ஒரு நாட்டையுமே அமெரிக்காவுக்கு சப்போர்ட்னு காட்ட முடியும். எல்லா உலகமே ஒரு பக்கம் நின்றாலும் மோடி மட்டும் ஒரு பக்கம் நிற்பாரு. ஏன்னா அவர் நோக்கம்லாம் என்னன்னு கேட்டா, முஸ்லீம்களை அழிக்கிறவங்க இருந்தான்னா போதும், அது எதா இருந்தாலும் ஆதரிப்பாரு. அந்த ஒரு கோணத்துலதான் இப்ப அமெரிக்காவுக்கு சப்போர்ட். இவர் தான், நீங்க கேட்டீங்களா யார் சப்போர்ட்டா இருப்பாண்டு, இந்தியா மட்டும் சப்போர்ட்டா இருக்கும். சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி காரியங்களை செய்வார். உலகத்துல எந்த நாடுமே அமெரிக்காவுக்கு சப்போர்ட் இல்ல, இந்தியாவோட சப்போர்ட் யூஸ் ஆகாது அவருக்கு. ஈரான் வந்து இன்னைக்கு ஒரு வல்லரசாக மாறிடுச்சு, அதை மாற்றியது அமெரிக்கா தான் அப்படிங்கறத உங்களுடைய தொடர் நேர்காணல் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்துறீங்க. இன்னைக்கு உலக வல்லரசான அமெரிக்கா பக்கம் ஐரோப்பிய நாடுகள் இல்ல, இத்தாலி இல்ல, ரஷ்யா இல்ல, சீனா இல்ல,
தென்கொரியா இல்ல, வடகொரியா இல்லாம இருக்கிறது ஆச்சரியம் இல்ல, தென்கொரியா இல்ல, ஈராக் இல்ல, ஈரான் இல்லாம இருக்கிறது ஆச்சரியம் இல்ல, ஈராக் இல்ல. எதெல்லாம் அவங்க நாடுன்னு சொன்னாங்களோ அது எதுவுமே இல்லாத ஒரு நிலைக்கு இன்னைக்கு அமெரிக்கா போயிருக்கு. இருந்தாலும் வாய் ஜம்பத்துல அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யதார்த்தத்துல வேற. போப்பாண்டவர்ல இருந்து எல்லோருமே இன்னைக்கு ஈரானுக்கு நேரடியாகவோ மறைமுகமாவோ ஆதரவு தரக்கூடிய நிலை வந்திருக்குங்கிறத ஒரு போர்க்கால சூழல்ல போர்க்கால செய்தியை ரொம்ப துல்லியமா மக்களுக்கு தந்திருக்கீங்க. நன்றி.